Please, guys, can we get some silence? ப்ளீஸ் ப்ளீஸ் கைஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சார்லி நான் பிஸ் பண்ணனும்னு சொன்னேன். செமையா இருக்கு. ஹே நீ என்ன பேசுற? ஆமா ஆமா. நிறுத்து ஜார்ஜ். சார்லி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். நான் இங்க இப்பதான் வந்திருக்கேன். Hey ho! Hey, come on guys. Be quiet. வா. அவங்கிட்ட ஒரே ஒரு பால் தான் ஏய், இருக்கு. ஆமா, நீ சொல்றது correct தான். பால்ல இருக்கு. அவன் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான். நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்பதான் வேணும் மச்சி. Come on, come on. அத நம்ம மிஸ் பண்ண கூடாது. நான் ரூடி, என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். எனக்கு தெரியும். ஆனா அது நம்மளால முடியாது. சொன்னா கேளு. எங்க நம்ம இந்த மாதிரி ரூட்ல போனாக்கா நிறைய வால் நட்சத்திரங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அது வால் நட்சத்திரம் இல்ல. இந்நேரம் வால் நட்சத்திரமா இருந்தா இந்நேரம் அது விழுந்திருக்கும். நீங்க என்கிட்ட எமர்ஜென்சினா மட்டும் தான் பேசணும். ஏய் சார்ஜ், நான் கூப்பிடுறது கேக்குதா? ஒண்ணுதான். Come on guys. திருப்பி பாரு. ஏய் என்னடா அவனை கூப்பிடுங்க. டாக்டர் நீங்க பின்னாடி உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஜார்ஜ். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதெல்லாம் கண்டுக்காத. ஏய் அமைதியா இரு. ஏய் தள்ளுடா அந்த பக்கம். ஹலோ ஏய் ஹலோ. என்ன பண்ற? எனக்கு தெரியாது. ஐயா எனக்கு தெரியும். நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆமாம்மா எனக்கு தெரியும். நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அப்சர்வேட்டிவா வாடகைக்கு எடுக்க அலோவ் பண்ணியிருந்தேனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏய் பேசாம போயிடு. தெரியும். அது என் சம்பளத்தை கொடுக்கும்போதே தெரிஞ்சது. டேய் நீ எல்லா வேலையும் பண்ணுவியாமே. और கே என்ன தொந்தரவு பண்ணாத. ஓ எனக்கு ரொம்ப மூடா இருக்கு. என்னால இந்த நாத்தத்தை தாங்கவே முடியல. ஆனா அந்த வறுத்த சொரிசோ என்னை இழுக்குது. சொரிசோன்றது ஸ்பானிஷ். எல்லா நாட்டு டேகப்லயே ஒண்ணா கலந்துட்டு இருக்கேன். ஹேய் மெக்சிகோலயே சொரிசோ இருக்கு. நான் இட்டாலியன்ஸ் தான் டேகோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் முட்டாளுங்க. நானும் நிற வேற்றுமையை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் தர்க்கம் பண்ண விரும்புறேன். தயவு செஞ்சு உங்க பைத்தியக்காரத்தனமான எண்ணங்களை நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்களா? சரி அப்ப நீயும் அத பத்தி என்ன பேச போறீங்க? நீ என்ன செய்ய போற? நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்ப சரி. பைத்தியம். அவளே அவனுக்கு குடுக்குறா. எஸ். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அவன் டென்ஷன் ஆயிட்டான். போதும் நிறுத்துங்க பைத்தியங்களா. நீங்க எல்லாருமே நரகத்துக்கு தான் போக போறீங்க. பைத்தியம் முடிச்சவங்களா? இதுக்கு மேல எவனும் வாயை திறக்காதீங்க. அவ உன்னை ஃபினாட்டா மாதிரி அடிக்க போறா. உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ணிட்டு எங்க கிட்ட வந்து சண்டை பாத்துக்கலாம். உன்னை இங்கே பண்ணி காலி உன்னெல்லாம் கொல்லாம விட்டா தப்பு. வரியா பாத்துக்கலாம். வரியா எல்லாரும் போடுறீங்களா? கடைசியா ரொம்ப பிரமாதம். இனி இந்த பிரச்சனையெல்லாம் மறந்து நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாமா? ஒருத்தரை குறை சொல்லிக்காம.
டேய், அதை நீ என்ன எல்லாம் சொன்னாலும் சரி. எல்லாம் உண்மை. தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிடாத. பேசாத. அவ்வளவுதான் நீ சொல்றேன். வாய் சொல்றதை மூடிட்டு கேட்க நீ மாட்டியா? அமைதியா குடிக்க இருக்க. பேச உன் டேய், கல்தியில போயிடு. சொல்றேன்ல நீ கொஞ்சம் ஓவரா டாமினேட் பண்ணிட்டு இருக்க. அதை கொஞ்சம் முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாம் ஒட்டைக்க போறேன் பாரு. வாயை மூடு. இல்லனா என்ன பண்ணுவ? ஓ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா டாக்டர், நான் உங்களுக்கு தர வேண்டிய ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் காலர் ஈவெண்ட் நீங்க பண்றீங்க இல்லையா? அட ஆமா, என்கிட்டயும் தான். இதை கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சிடும்ல. சரி. இப்ப வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம். மறுபடியும் ஒன்று சேரும்போது நம்ம ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்ப தெரியும் யாரு ஜெயிக்க போறான்னு. என்னடா வண்டி ஓடுது? டிரைவர் நீ எப்பதான் நல்ல முறையில் வண்டி ஓட்ட கத்துக்க போறேன்னு தெரியல. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஓகே ஓகே, சாரி 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 சாரி. நீங்க எல்லாரும் உள்ளே இருங்க, நான் வெளியில போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ வெளியே என்ன இருக்குன்னு பார்க்க போறியா? நான் ஒரு அஸ்ட்ரானமர், அதான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். லேபுக்குள்ள நீங்க ஒளிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். இல்ல, அது என்னோட ஸ்டைல் கிடையாது. என்ன சத்தமா இருக்கு? சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஜாக்கிரதை. அது என்னவா இருக்கும்? என்னது இது? ரத்த கரையோட எந்த சாரி போடுறா. இது என்ன மிருகமா? ஆனா எல்லாரும் ரொம்ப ஏதா பயந்துட்டோம்ல. நிஜமா தான் சொல்றேன். பயங்கரமா இருந்துச்சுல. நான் எதையுமே பார்க்கல. தள்ளு. நான் ஓகே. கீழே இறங்கி போய் பார்க்கலாமா? ஓ சாரி ஏக்கன், நீ இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு நான் நினைக்கிறேன். அட கடவுளே, என்னது இது? இவ்ளோ கன்றாவியா இருக்கு. எப்படி இருக்கு? ஓ, கன்றாவியா இருக்கு. என்ன ஐயோ, டிரைவர், என்ன எழவுடா யாராவது இது? பிடிச்சியாயா? என்னதுன்னே தெரியலையே. ஓ, பார்க்கவே விசித்திரமா இருக்கு. இறங்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஓ, என்ன இது இப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. Oh my God. நகருங்க நகருங்க. பாத்து போ. ஏய் பாத்து. என்ன இது? ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. பார்க்கவே நல்லா இல்ல. இது என்ன கண்ணு முடியா? அது செத்துருச்சா? அது செத்துருச்சாவா? மீதி உடம்பெல்லாம் எங்க காணோம்? எனக்கு தெரியல. அந்த தலை அப்படியே காத்துல பறந்து வந்துச்சு. ஓய், நான் உண்மையிலேயே ரொம்ப நிதானமானவன். உனக்கு புரியுதா? இந்த உன் ரத்தம் படிச்ச சட்டை. ஓ ஷிட். வாங்க எல்லாரும் போலாம். போலாம், வாங்க. சீக்கிரமா போலாம். இரு, நானும் வரேன். இரு, வா, நானும் வா. வரேன். நான் ரொம்ப நிதானமானவன். எனக்கு ஒரு ஜோடி மட்டும்தான் இருந்தது.
என்ன கொடுமைடா. என்னோட பல வார முயற்சியை இந்த ஆடு கெடுத்துருச்சு. இதெல்லாம் சான்சலர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். நம்ம இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கோம். நம்ம உடனே பஸ்ஸுக்கு போய் ஆகணும். யாரும் உன்னை தடுக்கல. என்னை யாரும் தடுக்க முடியாது. ராமி அதை கவனிச்சியா? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருச்சு. டாக்டர் சொல்லி என்னாச்சு இப்போ? அது மெட்டீரோட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரமாதமா சொன்ன நீ. வேண்டாம், நில்லுங்க. எல்லாரையும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. உன்னால முடிஞ்சா. உனக்கு சிக்னல் கிடைக்குதா? சரியான கிராமம். நீ என்ன பண்ண போற? என்னது இது? இது முன்னாடியே தர இறங்கிருச்சு. நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்கு தெரியல, ஆனா அற்புதமா இருக்குல்ல? ஹலோ, இங்க நாங்க ஒரு ஆட்டு தலைய பார்த்தோம். இல்ல வெறும் தலைய மட்டும்தான். நீங்க போலீஸா இல்ல? ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? பிளட்டி சிக்னல். என்ன சத்தங்க? அது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? கருமண்டா. வா என் செல்லக்குட்டி. கடிச்சு கடிச்சு வைக்க போறேன். வித்தியாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் பார்த்தது இல்லைல்ல. வித்தியாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியாத? இது ஒரு என்னது இது? பத்தியா? பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ப்ளூ கலர்ல இருக்கு. அழகா இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்குல்ல? வாவ், எடுத்துட்டு போலாம். ரொம்ப கியூட்டா இருக்கு. நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கு தெரியுமா? நல்லா இருக்குல்ல? பார்க்கிறதுக்கே அழகா இருக்குல்ல? அதோட ஒரு பகுதின்னு நினைக்கிறேன். அப்ப இதுதான் உனக்கு கிடைச்சதா? அது தற்செயலா நடந்ததா இல்ல நீயா அதை செஞ்சதா? ஹே, வெறும் கையில தொடாத. உனக்கு ஏதாவது நோய் வந்துட போகுது. ஏன்னா அதுங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கலாம். ஜமா, கையை சுத்தம் பண்ணிக்கோ. ஹலோ, இருக்கீங்களா? எங்க போனார் இவரு? அட கடவுளே, எங்க போனா இவன்? ஏய், கதவை தர. உன்னதான் கதவை தரன்னு சொல்றேன்ல. ஏய், கதவை தர. அது ஒருவேளை ஹாம்ஸ்டரோ இல்ல கினியா பிகா வேணா இருக்கலாம். நல்லா புசு புசுன்னு. எனக்கு கோல்டானதை ஞாபகப்படுத்துது. நான் தான் சொன்னேன்ல. ஆமா, என்னோட கண்ணங்கள் வீங்கிடுச்சு. எப்படி மம்பீஸ் மாதிரியா? ஆமா, மம்பீஸ். மம்பீஸ் தானே? இல்ல செலினோட ஏலியனா? அது நல்ல ஐடியா தான். அதை உங்களை வச்சுக்க விடுவாங்களா? இல்ல, இந்த உயிரினங்கள் எல்லாமே ஆராய்ச்சிக்காக தான். ரெண்டாவது, நீ ஏற்கனவே ஒரு பெட்டு வச்சிருக்க.
அட என்ன கன்றாவி இது? அட கடவுளே, என்ன நடந்துச்சுங்க? எப்படி இவ்வளவு ஆடுங்க செத்து கிடக்கு? எல்லாமே செத்து இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அருவருப்பா இருக்கு. அதுவும் ஒரு மாதிரி அங்க பாரு. வெடிச்சு செதறன மாதிரி அட கடவுளே, இங்க வந்து ஏதோ கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு. ஏய், மெட்டீரைட்ஸ் கடிச்சிருக்குமா? இல்ல, மெட்டீரியல்ஸ் கடிக்காது. இதை யார்கிட்டயும் சொல்லாத. உன் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு. உன் ஆத்மா சாந்தி ஆகட்டும். என்ன விடு. சரி, எல்லாரும் வாங்க, பஸ்ஸுக்கு போலாம். எல்லாரும் என் பின்னாடி வாங்க. எல்லாரும் தான். வாங்க 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 வாங்க. மம்பீஸ் மாதிரி நிறைய இருக்குமா? இல்ல, இதோட சத்தம் டிஃபரெண்டா இருக்கு. அது ஜாஸ்தியா சத்தம் போடும். கடிக்குமா? அது எங்க இருந்து வருது? விசித்திரமா என்ன சத்தம் அது? என்ன நடக்குதுங்க? எல்லாரும் ஒன்னாவே இருப்போம். நம்ம உடனே திரும்பி போகணும். ஆமா, ஏற்கனவே பஸ்ஸுக்கு திரும்ப போசணும். ஓ, ரொம்ப நல்ல விஷயம். நீ இப்ப வந்து இந்த தகவலை சொல்றியா? நேரம் கடந்த அப்புறமா? பக்கத்திலே இருங்க, யாரும் முன்னாடி போகாதீங்க. என்ன பண்றா? முடிஞ்சா வெளியே வா. போகாத, இங்க வந்துரு. இல்ல, அதை நம்ம தடுக்க முடியாது. அது நேரம் கடந்துருச்சு. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளால எதுவும் முடியாது. நம்மளால எதுவும் முடியாது. அது கொஞ்சம் ஆபத்தானது.
கிறிஸ் அதுங்களா என்னது? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ற? அதெல்லாம் கிளியா நம்ம இங்கிருந்து போயிடலாம். என்னது இதுங்கெல்லாம்? உன் மொத்த குடும்பம் உன்னை புடிச்சிட்டு போக வந்திருக்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அதுங்க இந்த குட்டியை கேக்குதுங்க. இல்ல, நாம அதை கொண்டு போக முடியாது. ஆமா, அதுங்க ஏன் அதை கொண்டு போக கூடாது? மம்பீஸ் நமக்கு சொந்தம் இல்ல. ஆனா சில விதிமுறைகள் படி அது நமக்கும் அதுக்குமான வேற வழியே இல்ல. அதுங்க கிறிஸ கொன்னுட்டு அப்படியே போக வேண்டிய அவசியம் இல்ல. அந்த கிரியேச்சர்ஸ்லாம் மம்பீஸை வச்சு என்ன பண்ண போகுது? அது உங்களை எல்லாம் பார்த்து பயப்படுது. நீங்க என்ன அதை சாப்பிடவா போறீங்க? இல்ல அதை பத்தி படிக்க போறீங்களா? நானும் இந்த பிளானட்ல ஒரு ஆராய்ச்சியாளர் தான், அவ்வளவுதான். என்னால உங்களுக்கு உதவ முடியும். ஹே ஹே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸை தொந்தரவு பண்ணாத. என்ன எடுத்துக்கோ, அவங்கள தொந்தரவு பண்ணாத. இல்ல இத பத்தி நம்ம நிறைய பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ, அதுக்கு நம்ம லாங்குவேஜ் புரியாது. டாக்டர், நாம பேசாம இங்க இருந்து ஓடிடலாம். உனக்கு இவனை வேணுமா? வந்து எடுத்துக்கோ. எல்லாரும் ஓடுங்க, நீங்க இருந்து ஓடிடுங்க. அவனை கடிக்குது. ஓடுங்க, நிக்காதீங்க. அதை கொடுத்து தொலைச்சிரியா? Thank you. இல்ல. இந்த பக்கம் வாங்க, சீக்கிரம். இவ்வளவு சீக்கிரமா நீ எப்படி இங்க வந்த? கிறிஸ், டாமி, வெயிட் பண்ணு. சாரி மேட், சாரி. நீ கவலைப்படாத.
நான் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன், சரியா? மெயிட். சொன்னா கேளு. நீ அங்க போய் சொன்னா கேளு. நாம இங்க போய் ஆகணும். இங்க போய்டலாம். சீக்கிரம். வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க போயிடலாம், வாங்க. அட கடவுளே, வெதர் வேற மாறிட்டே இருக்கு. நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். அந்த பஸ் இங்க எங்கேயா தான் இருக்கும். ஆனா இங்க இல்ல. நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். சரி, என்ன ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் வண்டியில ஏறுறீங்களா? சீக்கிரம் வாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? நம்ம இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வா. கொஞ்சம் கதவு தர. நான் டாக்டரை காப்பாத்தி ஆகணும். தரேன்னு சொன்னேன். டாக்டர் உள்ள வாங்க. சீக்கிரம் வாங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க. உள்ள வாங்க. உள்ள வந்திருக்கு டாக்டர். சீக்கிரம் டோரை சாத்துங்க. நான் இந்த பஸ்ஸை காணும்னு நினைச்சேன். நான் தான் அங்க இருந்து ஓட்டிட்டு வந்தேன். நானும் பழகிட்ட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ல? சரி சரி. நாம எப்படியோ தப்பிச்சிட்டோம். இங்க பக்கத்துல ஒரு சின்ன டவுன் இருக்கு. நம்ம எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் ஆகணும். நீ பிரேக் எடுத்துக்கிறியா? நான் ஓட்டவா? ஆஹா. இங்க யார்கிட்டயாவது போன்ல சிக்னல் இருக்கா? ஏன்னா என்னோடது வேலை செய்யல. மெட்ராக்ஸோட ரேடியேஷன் ஒருவேளை அதை பாதிச்சிருக்கலாம். இல்ல, நான் அப்படி நினைக்கல. அதுங்கள்ல ஒண்ணு நம்ம வண்டி பின் சீட்ல இருக்கு.
அப்போ டிரைவருக்கு என்னாச்சு? அவனை ஏதோ ஒண்ணு கொன்றிருக்கு. ஆனா அவன் திரும்ப எந்திரிச்சு வந்தான். என்னை வந்து அட்டாக் பண்ணான். Zombies and aliens. Great. அது என்னது? எங்களுக்கு தெரியல. ஆனா இத பார்த்தா ஏலியன் மாதிரி இல்ல. உண்மையிலே என்னதான் நடக்குது? போர் தொடுக்க போறாங்களா? இல்ல, வேட்டை. ஆமா ஆமா, இது உண்மையிலேயே சமாதானம் தான். அது நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல வர வேணும்? ஓஹோ, நீங்க வினோத் சொல்றது எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. சாரி, நான் பூமியில ஏதோ ஒரு விஷயம் விழுந்ததை பார்த்தேன். பறவையாது? இல்ல, அது பிளேன். அது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். அது மீட்டியர். ஆமா, இருக்கலாம். அதை எப்படி சொல்றதுன்னா அது மேல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு நிமிஷம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரிங்க் வேணுமா? ஆமா, நிச்சயமா. ஆக்சுவலா நம்ம காலினோட ஜாம்பி வாக்க பத்தி தான் பேசுறோம். அப்ப அதையும் பார்க்கலாம். ஓ, இப்ப பாரு. நோ நோ. இந்த இடம் பார்க்க பாதுகாப்பா தெரியுது. இல்ல, என்னால இங்க வர முடியாது. ப்ளீஸ் ஜெமா. இங்க பாரு, நாம இங்கே தான் இருந்தாகணும். உன்னால இங்க தங்க முடியாதா? அவ சொல்றதும் சரிதான். ஒருவேளை இங்கேயும் ஆபத்து இருக்கலாம். அந்த இடத்த விட இங்க ஆபத்து கம்மியா தான் இருக்கும். நல்ல பாயிண்ட் தான். சரி வா ஜமா. யார் நீங்களா? எங்களை உள்ள அனுமதிக்க முடியுமா? என்ன? ப்ளீஸ், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கமா நாங்க சொல்றேன். உடனே போலீஸ கூப்பிட்டாகணும். போன்லாம் வேலை செய்யல. ஆனா வெளிப்படையா சொல்லணும்னா நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். மொபைல் அதுவும் வேலை செய்யல. பெருசா எங்களுக்கும் ஒன்னும் சிக்னல் கிடைக்கல. அப்படின்னா நீங்க கொஞ்சம் என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு போகணுமா? அது பக்கத்து டவுன்ல இருக்கு. ப்ளீஸ். நம்ம வழியை விட்டு இவனை அப்புறப்படுத்துவா டாக்டர்? என்ன செய்ய போற? என் பணமும் பேங்க் கார்ட்ஸும் எங்க இருக்குன்னு உனக்கு காட்டணுமா? எதுவும் பிரச்சனை? ஒரு நிமிஷம் காலின், நான் பேசுறேன். உங்களை ஒண்ணு இல்லாம நான் பண்ணிடுவேன். புது ஆட்கள் உங்க வீட்டுக்குள்ள வரணும்ன்றாங்க காலின். இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள உள்ள விடுறதுக்கு நீங்க எந்த சமாதானமும் சொல்ல வேண்டியது இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அதுவே சரியான சமாதானம் தான். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க காலின்? அது என்னன்னு தெரியலையே. ஆனா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு ஹோக்ஸா? இல்லன்னா இது காலின் ப்ளீஸ். நிறைய பேர் வந்தாங்கன்னா நமக்கு டைம் இருக்காது. நாம கிளம்பலாம். எங்க கார்ல நீங்க அதை கொண்டு வர மாட்டீங்க, அப்படிதானே? அதை எங்க கூட நாங்க எடுத்துட்டு போனோம். ஏலியன்ஸ் வச்சு நாங்க ஆராய்ச்சி பண்ணுவோம். ஏலியன்ஸ் தான் நிறைய இருக்கா?
அதுல இருக்கிறது என்னன்னா ஹலோ சின்ன பையா. கோலின் வேண்டாம். நீ முதல்ல அந்த கிளவுஸ மாட்டிட்டு தொடு, அப்பதான் பாதுகாப்பு. இதனால ஒண்ணும் பெருசா ஆபத்து கிடையாது. அவங்க எல்லாம் அதை தொடர்ந்து வராங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க நம்மள கொன்றுவாங்க. எங்களை நம்புங்க. டாக்டர் சரியா தான் சொல்றாரு. இந்த பாடி நம்ம எடுத்துட்டு போகணும். நம்ம யார் கூட சண்டை போடுறோம்னு தெரியணும். அப்ப உங்க கார்ல கூட்டிட்டு போங்க. கிம்ப மாதிரி நம்மளே புடிச்சிருவாங்க. அவங்க வரதுக்குள்ள இங்க இருந்து நம்ம போயிடலாம். நாம இந்த இடத்துல பாதுகாப்பா தான் இருக்கோம். வேணாம் 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 வேணாம். ஒரு நிமிஷம் அமைதியா இரு. உனக்கு எதுவும் நடக்க நாங்க விட மாட்டோம். நீ எங்க கூட தான் இருக்கணும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதுங்களோட எண்ணிக்கையை குறைக்கணும். நம்ம அதுங்களை எதிர்த்து சண்டை போட்டாங்க. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. மிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ, இவரை கேப்டன் நீ கண்டுபிடிச்சிருவேன்னு நான் நினைச்சேன். கேப்டன் பின்னி வில்லியம்ஸ், ரிட்டையர்ட். கேப்டன், அதுங்க என்ன பண்ணும்? அதுங்களா? டாக்டர் கேளு, அவர் தான் அதுங்களுக்கு டீச்சர். இது உங்க வீடு. உங்களுக்கு தான் இதுல இருக்க எல்லா வழியும் தெரியும். அப்புறம் நான் நம்புறேன் நீங்களும் அதே இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்கன்னு. அதாவது நாங்க இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி உங்க கண்கள்ல அதுல தெரியுது அந்த ஞாபகம், அந்த அனுபவம். யங் லேடி, நீ தயவு செஞ்சு வாய மூடு. அதேதான். இப்பதான் எனக்கு அடையாளம் தெரியுது. எல்லாரும் பேசுறது உங்களை பத்தி தானே? என்னது அது? ஒரு ரெஸ்கியூ மிஷன் தப்பா போனது. போது, வாய மூடு. இதுக்கு மேல நீ பேசாத. பரவாயில்ல காலின், அது பிரச்சனை இல்ல. நம்மளாம் இங்கே இருப்போம். உங்க ஆபீஸ்க்குள்ளேயே பூட்டிட்டு இருக்கலாம்னு சொல்ல வரீங்களா? அல்லது எங்கேயாச்சும் மாடியில, இல்லன்னா லாஃப்ட்ல? இப்படி அறகுறையா பேசாத. நம்ம சாவுக்கு நம்மளே வலை விரிச்சுக்கிட்ட மாதிரி. அதனாலதான் அவர் பொறுப்புல இருக்காரு. இப்போ Snow crisp under your feet in the night sky. Strange lights are all you see. You hear those Christmas bells, they're all around. As they probe your mind, you're leaving ground when the aliens come down. When the aliens come down. It's a bad night to go search under your tree. Won't be Santa coming down your chimney. They wanna take your blood and you won't win. So at this festive time, don't let them in. When the aliens come down. 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 ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹாபி இருக்கிறது நல்லதுதான். டாக்டர், அப்ப எங்களுக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதா? என்கிட்ட இருக்கிறதே 2 தான். அதான் மேத். அது மேத். நாங்க இந்த ஊர் கிடையாது. இதுக்கு முன்ன சுற்றுக்கியா?
எங்க தாத்தா எப்பவும் காட்டு கூட்டிட்டு போவாங்க வேட்டையாடுறதுக்காக. அங்க ரைபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அது போதும். இதுங்களுக்கெல்லாம் அதிக சக்தி கிடையாது. அதனால இவங்களை நம்ம கண்காணிக்கணும். அப்புறம் குறி தவறாம சுட்டாகணும். கிரேட். வேற எதுவும் கேள்வி இருக்கா? அட ஆமா, அது கிறிஸ்மஸ்க்கு எதுக்கு ஹாலோவின் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? பிளானை பத்தி கேள்வி இருக்கான்னு கேட்டேன். ஹேய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது சரியா வருமானு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ யோசிக்கிறத பத்திலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஒற்றுமையா இருந்தா தான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நீ பண்றது சரியில்லை, உனக்கு தெரியலையா? ஏக்கன், நீ உளறத நிறுத்து, இல்லனா என்ன செய்வீங்க? என்ன இங்க இருந்து வெளியில தள்ளிடுவீங்களா? நீ எங்களை விட்டு போறியா? அங்க உங்களை காப்பாத்தினதே நான் தான். அதுவும் டாக்டர் ஷெர்லிங் நம்மள சிக்க வைக்க பார்த்தப்ப. நீ என்ன குறை சொல்றியா? இல்ல, அவருக்கு தெரியாது. நான் எத்தனை தடவை சொன்ன நம்ம திரும்பி போகணும்னு. நம்ம ஒற்றுமை நீ கலைக்க கூடாது. இங்க நிறைய பேர் இருக்கீங்க. அது உங்களோட பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாரும் ஓடி போகணும்னு சொல்றியா? என்னை யாரும் தடுக்காதீங்க. ஏக்கன் வேணாம், சொன்னா கேளு. டாக்டர், அவ அப்படியே போகட்டும். இல்ல, நான் அவளை திரும்ப கூட்டிட்டு வரணும். அது அவளோட முடிவை. நம்ம என்ன செய்ய? ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விட்டு போயிடாதீங்க. ரெடி? ரெடி. ரெடி. நானும் ரெடி. சரி, வரவிடுங்க, பார்த்துப்போம்.
நான் பாக்கட்டா? வேணாம். நான் பாக்கட்டா? வேணாம். நான் சொல்றேன்ல, பாக்கறேன். வேணாம். இப்பதான் முதல் வேலை முடிஞ்சிருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டுமா? ஆனா நம்ம தோத்து போல. பார்க்கவே சகிக்கல. என்ன சொல்லுது இது? வா. சாரி, நம்ம தேவையில்லாம புல்லட்ஸ் வேஸ்ட் பண்றோம். நம்ம என்ன வச்சிருக்கோம்னு அதுங்களுக்கு தெரியாது, அதனால அதிகமா யோசிக்கும். அதுல ஒரு வசதி என்னன்னா அவங்கள எப்படி எதிர்கொள்ளலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? உங்களுக்கு கசப்பான குணம் இல்லாம இருந்தா சாரி, என்னால முடியுமான்னு தெரியல. பரவாயில்ல. அப்படின்னா இது சதையை மட்டும்தான் ஊருக்குது. அப்ப நமக்கு அதிர்ஷ்டம் தான். நாம போய் உட்காரலாம். ஓகே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்குள்ள சிப் இருந்ததுன்னா ஆக்சிடென்டா கூட இதுல ஓட்ட போட முயற்சி பண்ணாது. நம்ம எதுக்காக? என்கிட்ட ஏன் இவ்வளோ நல்ல விதமா நடந்துக்கிற? ஏன் நடந்துக்க கூடாதா? என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்காதே. இறந்து போனவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது. ஆனா கிம் உன் மேல ரொம்ப அன்பா இருந்தா. ஆனா நீ எதிர்பார்க்கிற மாதிரி பரவாயில்ல. கிடையாது. மறுபடியும் ஆரம்பிங்க, சரியா? இங்க வா. நீ வந்து ஒரு பார்வை பாரு. இது உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். இவ்வளவு சின்ன மிருகத்துக்கு இவ்வளவு பெரிய மூளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செத்தவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுவே காரணமா இருந்தா ஒரு விதமான அட்வான்ஸ் பிரெயின் பவர். டெலிபதி மாதிரியா? எனக்கு சொல்ல தெரியல. நமக்கு உயிரோட ஒரு ஸ்பெசிமென் கிடைச்சா நல்லது. அந்த மாதிரி உன்னை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது பக்கத்துல இருந்ததுனால இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கு.
அது அற்புதம். காலே இல்ல பரவாயில்ல. ஜாக்கிரதை காலின். ஏதோ அதுகிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. அது பார்க்க எப்படி தெரியுதுன்னா வாங்க டாக்டர், அவரை காப்பாத்துங்க சீக்கிரம். அவர்கிட்ட வெளியேத்துங்க. இல்ல எத்தனை எத்தனை வந்திருக்கு உறுதியா தெரியல. அதுல ஏதோ ஒன்னு தேடி வந்த மாதிரி இருக்கு, இன்னொன்னு ஏதோ பிரவுனா கொண்டு வந்த மாதிரி இருக்கு. அதுங்க 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அது 2 அங்க 2 வருது. ஏய் இங்க பாரு. அட கடவுளே, பாட்டி பாட்டி, உங்களை என்ன பண்றேன்னு பாரு. அங்கதான் இருக்கியா? நாம் ஆயுதங்களோட தயாரா இருப்போம். யா ஒரு நிமிஷம். இது ஒரு 3 ஆக்கா இருக்கலாம். நிஜமாவா? எங்க அப்பா எப்பயும் இத பத்தி கதை சொல்லியிருக்காரு, ஸ்பேஸுக்கு போறத பத்தி. அப்ப எனக்கு 7 வயசாச்சு. அதனால நான் அவரை நம்பினேன். ஆனா அந்த வருஷமே அவர் இறந்துட்டாரு. ஐம் சாரி. நிலாவின் நட்சத்திரங்களையும் பார்க்க அவர் விரும்பினாரு. அதனால அதை படிக்க விரும்பினேன். உனக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து போற வரைக்கும் இதை பாதுகாப்போம். கண்டிப்பா. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். நாம தான் நம்மளை பத்திரமா பாத்துக்கணும்.
நாம இதை செஞ்சாகணும். இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரியல. காலினுக்கு என்னாச்சு? சாரி. 1 2 3 1 2 3 நீங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன். 1 2 3 1 2 3 1 2 3 நான் உங்களுக்கு ஒரு கேம் வச்சிருக்கேன். நீங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கண்டுபிடிக்க உனக்கு என்னாச்சு? போறேன். என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. டாக்டர், உங்களுக்கு எதுவும் இல்லையே? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். தேங்க்யூ ஜார்ஜ். என்ன மன்னிச்சிரு பாட்டி. ஐம் சாரி. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க இப்படிதான் நம்மள டீல் பண்றாங்க. அது இப்படிதான் பாடியை பைலட் மாதிரி டீல் பண்ணுது. ஆமா, தலைய செதைச்சிருது, ஸ்டேரிங் வீல்ல நசுக்குன மாதிரி. காலின், தடுத்து நிறுத்துங்க, தடுத்து நிறுத்துங்க, சீக்கிரம் வாங்க.
நம்ம வசமா மாட்டிருக்கோம் டாக்டர். எல்லாம் சரியாயிரும் ஜார்ஜ், எல்லாமே சரியாயிரும். சரிவா நம்ம போலாம். ஜார்ஜ், எனக்காக நீ டோரை செக் பண்றியா? சரி. தேங்க்ஸ். ஓ மை காட், என்னாச்சு? லாக் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸ்லக்ஸ்க்காக வெயிட் பண்ணு. ஸ்லக்ஸா? இந்த மாதிரி நடக்கிறது காரணம் இதுக்குதான். உன்னைய என்ன செய்றேன்னு பாரு. இத வச்சு அதை தாக்கு. ஓ கடவுளே, அது உடைஞ்சிருச்சு. அடி. கதுவை பூட்டுங்க டாக்டர், பூட்டுங்க. உனக்கு ஒண்ணு ஆகலே? நான் நல்லா இருக்கேன். வாவ் ஏகன், சூப்பர், சும்மா அசத்திட்ட. நீ எங்களை ஆபத்துல விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுங்க பின்வாங்கறத நான் பார்த்தேன். உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஓ நல்லது, உன்னையும் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் மம்ஃபியா அதுங்களை விரட்டி விட்டுருச்சு. டாக்டர், என்ன நடந்தது? இது போட்ட சத்தத்துல எல்லாம் பயந்து ஓடிடுச்சுங்க. ஆனா எனக்கு புரியல. இது ஒரு வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு எனக்கு தோணுது. இது பிரயோகிக்கிறது தனக்கு எதிரான இயற்கை எதிரிக மேல. நம்ம எதுக்காக அதை பாதுகாக்கணும்? இதை தவிர வேற வழியே கிடையாது. கொஞ்சம் அமைதியாரியா கேன். எல்லாமே முட்டாள்தனமா இருக்கு. நிறைய மிருகங்களுக்கு இயற்கையான எதிர்க்கும் ஆற்றல் இருக்கு. ஆனா அது எல்லா நேரத்திலையும் யூஸ் பண்ணாது. ஆக்டோபஸ்க்கு தொடர்ந்து இங்க் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மம்பியும் எதுவும் செய்யல. அது அதே மாதிரி தான் இப்ப வரைக்கும். உங்களுக்கு தெரியாததுன்னு ஏதாவது இருக்கா? வெல், நண்பர் மாதிரி நானும் ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட் கிடையாது. காலின்ட்ட கேட்டிருக்கலாமே. நான் ஒன்னும் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. வெனஸாவும் கிடையாது. டேட்டியும் நான் கிடையாது. என்ன முயற்சி சரி, பண்றேன்? போது நிறுத்துங்க. எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களோட எல்லா விஷயங்களையும் சரி கட்டலான்னு பார்த்தா ஆனா முடியல. நீங்க சரியா சொன்னீங்க. அதுங்களோட எண்ணிக்கையை குறைச்சா மட்டும்தான் நம்ம கார் மூலமா தப்பிக்க முடியும். ஓஹோ, அப்ப நீ எனக்கு அப்ரூவல் கொடுத்துட்டியா? பரவாயில்லையே. நீ தானே கார்ல இங்க தப்பிக்க பார்த்த? அது அங்கதான் இருந்தது. நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறேன்னு தெரியல. நீ தான் இங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிய. நான் சுட்ட உன் கையில இருக்கிறத பிடிக்க கூட முடியாது. டாக்டர், இந்த மம்பி எல்லா நேரத்திலையும் சத்தத்தை ஏற்படுத்தலனா அதுங்க திரும்ப வந்துருங்க. அதுகளை தடுத்து நிறுத்தியே ஆகணும். மம்பி திரும்பவும் சத்தம் போடுற வரைக்கும். உனக்கு இது தேவைப்படும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் டாக்டர். எதா இருந்தாலும் சொல்லுங்க. என்னோட மெடல்ஸ் பத்தி தெரியுமா? இல்ல, கேள்விப்பட்டதில்ல. நான் பொதுவாக அதை பத்தி யார்ட்டையும் சொல்றதில்ல. அப்படி சொல்றேன்னா என்னுடைய தழும்புகளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். மெடல் வாங்கறதுக்கான சரியான ட்ரிக்ஸ். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அழகா இருந்தாகணும். போர்களை புனிதப்படுத்தாம. அவங்க எனக்கு கூட ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த நியூஸ்ல வந்த ஆர்மி கை நீங்க தானே? ஆமா. லிட்டில் டவுன்ல இருந்து 22 பேரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கான தகுதியான நபர் தான் நீங்க. யா,
நான் எப்பவுமே ஆர்மி கையா தான் இருந்திருக்கேன். அப்ப எனக்கு 22 வயசு. அதுல ஒரு மாசமா இருந்த லேடியோட வயித்துல ட்வின்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் என் மேல பழி போட பார்த்தாங்க. என்கொயரிக்கு அப்புறம் என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு மெடல் கொடுத்தாங்க. பிட் ஆஃப் ஆர் எக்ஸசஸ். அந்த மெடலை மாட்டினீங்களா? இல்ல, அதை கொடுத்தப்ப பார்த்ததுதான். அப்புறம் முதல் ஃபியூனர்ல. நீங்க திரும்பவும் போனீங்களா டவுனுக்கா? இல்ல, அதுக்கப்புறம் டவுன் கிடையாது, நாடும் கிடையாது. அதனால அந்த குடும்பங்கள்லாம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அப்புறம் தாத்தா பாட்டி. உங்ககிட்ட சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிஜமாவே எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கா? இல்ல. எப்பவுமே இல்ல. அந்த குடும்பங்கள் கிட்ட நான் என்ன சொல்ல? என்ன கேட்க விரும்புறாங்களோ அத. எதை பத்தி? உங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்கள கண்ணால பாக்குற வரைக்கும். மெடலை மாட்ட மாட்டேன்னு உறுதியா இருங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நிம்மதியா இருக்குடா. வாரத்துல ஒரு 2 நாள் ஜாலியா வெளியில போனோமா வந்தோமா. பெட்ரோல் செலவு கிடையாது. சைக்கிள் செயினா இருந்தா மட்டும். ஏன் அங்க பாரு, ரொம்ப நல்லா இருக்குல்ல. வா நம்ம சைக்கிள் எங்க ஓரமா பாடுங்கடா டேய். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. லைட்லாம் போட்டு பிரம்மாண்டமா வச்சிருக்கானுங்க. எதுவும் பார்ட்டி கீட்டி நடக்குதா? சீக்கிரம் வாங்க गाइस. எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்தா சரி. தெரியுமாடா, இது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா. உனக்கு வியூஸ் வேணும்னா எனக்கு பணம் வேணும். பேசாம நான் சொல்றது கேளு. Silent night, holy night, all is calm. டாக்டர் சர்லின், டாக்டர் சர்லின், என்ன நடக்குது? அது என்ன அம்பர்? அந்த சத்தத்தை கேட்டிங்களா? கேளுங்க. Silent night, holy night, all is calm. Silent night, holy night, holy. No, 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 உள்ள நகத்துக்க. தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க. இல்ல, இப்ப முடியாது ஜமா, இப்ப முடியாது. எல்லாரும் உள்ள போங்க, உள்ள போங்க. டாக்டர், 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 நமக்கு வேற சில முன்னேற்பாடுகள் இருக்கா?
இப்ப அது சின்ன பசங்களை கொண்டுகிட்டு இருக்கு. சயின்ஸாலையும் அறிவாலையும் தான் போற நம்மளால ஜெயிக்க முடியும். அட கடவுளே, என் வாட்ச் எங்க? உன்கிட்ட வாட்ச் இருந்தா எனக்கு கூட. சில விஷயங்களை கணக்கு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க டாக்டர்? கணக்கு வச்சுக்கணுமா? உங்க பேர் வைக்க இன்னொரு ஸ்பீசஸ் கிடைக்கும் நம்புறீங்களா? இல்ல ஜார்ஜ், நான் வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. கடவுளே. ஜார்ஜ், இங்க வா. அப்புறம் ஆக்கியானோட கதை என்ன? என்னோட கொலிகை சொல்றீங்களா? ஜப்பான்ல ப்ரொஃபஸரா இருக்கா. சொல்லப்போனா அவளை நான் தான் கோர்ஸ்லயே சேர்த்தேன். பார்க்க போனா அவளோட படிப்புல ரொம்ப கேப்ஸ் இருக்கு. அவ ஏதோ ஒரு தப்பான கூட்டத்துல மாட்டி இருந்திருக்கா. கேங்ஸ்டர்ஸா? ஆமா. அப்புறம் கடைசி அதை விட்டு எப்படி வெளியேறினா? அவளோட சின்ன தம்பியை நான் மிரட்டினப்போ அவ உடனே ஹெட் ஆபீஸ் போயிட்டா. கடைசி வழி. அவன் அங்கதான் இருக்கானா? ஏதோ சில டீல்லாம் நடந்திருக்கு. அதாவது அவங்க ஃபேமிலி வேற ஒரு ஊர்ல தலைமறைவாயிட்டாங்க. அதனால அவன் இங்க வந்துட்டா. எவ்வளவு நேரத்துக்கு இந்த மம்பியால அதோட வெப்பனை யூஸ் பண்ண முடியும்? அத பத்தின நோட்ஸ் எடு அகேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டைமர் மாதிரி ஒர்க் பண்ணுது. நம்ம அவனை செய்ய வைக்க முடியுமா? கம் ஆன். அதுங்களை அழிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு நினைக்கிறேன். நம்ம சிலதுங்களை பிடிக்கலாம், ஆனா நம்ம கிட்ட ஆளுங்க கம்மியா இருக்காங்க. இத வச்சு நம்ம அதுங்களை ஜெயிக்கலாம். அதுக்கு நம்ம உன்னோட ஆன்டிக்ஸை தான் பயன்படுத்தணும். நான் அதெல்லாம் தொட விட மாட்டேன். என்ன பேசுற நீ? இந்த பாவப்பட்ட பிராணியை துன்புறுத்தி அதை செய்ய முடியும். நம்ம தேவையில்லாம மம்பிய துன்புறுத்த வேண்டாம். அத நம்ம எல்லாரும் ஆதரிப்போம். ஆனா அது எப்படி நம்ம செய்ய முடியும்? அவன் நம்ம பக்கம் இருக்கான், ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாரும் அமைதியா இருங்க. அது உங்களுக்கு கேக்குதா?
எல்லாரும் முன்வாசல் வழியா வெளியில போங்க. சீக்கிரம் வாங்க. அந்த பேரிகார்டை கீழே போடுங்க. ரோஜர் நில்லு. ஐம் சாரி ஏகான். என்னால இதுக்கு உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்ப அவனை என் கையில கொடு. கொஞ்ச நேரம் வாயை மூடு. எப்படியோ தப்பிச்சிடுறான். Let's have a just to be fair. ரோஜருக்கு என்னாச்சு? அதுங்க அவனை தான் துரத்தி போயிருக்கோம். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சா நம்ம அவனை கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் மம்பி நம்மளுக்கு கிடைக்கும். அதுங்களை நம்ம தடுத்து நிறுத்தணும். அதுக்கு தண்டனையும் கொடுக்கணும். நாம அதை செய்வோம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்னோட சாவிகள் எங்க? அந்த சண்டையில மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாவி பிரச்சனை இல்ல, கார் எங்க? அந்த கிரியேச்சர்ஸ் தான் எடுத்துட்டு போயிருக்கணும். நம்ம இப்ப என்ன செய்ய? இப்ப நம்ம என்ன பண்றது? அட கடவுளே. உங்களோட கால் நல்லா இருக்கா?
வா சைக்கிள்ல ஏறு. கடவுளே. ஓகே. கெட்டியா பிடிச்சுக்கோ. யா, போலாம். அங்க ஒரு கார் இருக்கு. ஆமா அங்க ஒரு கார் இருக்கு. நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏனி அது உன்னோடதா? கார்ல யாருமே இல்ல. வாங்க போலாம். அதுங்க ரொம்ப தூரம் போயிருக்காது. வாங்க வாங்க வாங்க. நம்ம எல்லாரும் சாக போறோம். எல்லாரும் கதவை பூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன சொன்ன? மியூசிக் ஆஃப் பண்ணுங்க. நான் எல்லாருக்கும் ஒன்னு சொல்லி ஆகணும். அப்படியா? என்ன சொல்ல போற? ஊருக்குள்ள ஏலியன் வந்திருக்கு. நல்ல விஷயம் தான். பைத்தியம். நம்ம எல்லாரும் சாக போறோம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க தான் இதுக்கெல்லாம் இன்சார்ஜா? அது நான் இல்ல, என்னோட அசிஸ்டன்ட் தான் ஆர்கனைஸ் பண்ணா. இது மொத்தத்தையும் பார்ட்டி ஆஃப் த செஞ்சுரி அல்லது சொல்லு சொல்லு. பண்ணலாமா? வாங்க. வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் எதுக்காக ஹாலோவின் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? கிறிஸ்மஸ் அதுவுமா? ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியை கொண்டாடுறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு மல்டிஃபேக் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் நம்ம இப்ப ஹாலோவின் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கோம். இது பிரில்லியன்ட் இல்லையா? இல்ல. ஆரஞ்சு. உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகுதா? இல்ல. எதனால? ஏன்னா நம்ம ஊருக்குள்ள ஏலியன் வந்துட்டு இருக்கு. இத பாருங்க. இதால தான் நம்மள காப்பாத்த முடியும். So cute. இது ரிமோட் கண்ட்ரோலா இல்ல நார்மலாவே இப்படிதான் இருக்குமா? நீயும் அதுல கலந்துக்கிட்டியா? இல்ல 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 இல்ல. இது ஒரு ஏலியன். இது மத்த ஏலியன்களோட சண்டை போட்டுட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீ ரொம்ப வளவலன்னு பேசுற. இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. அட போங்கடி பைத்தியங்களா. தள்ளுங்க. நம்ம வசமா மாட்டி இருக்கோம். Oh my god. மியூசிக்க கட் பண்ணுங்க. கதவை மூடி பேரிகார்ட் போடுங்க. ஆயுதங்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஓ கம் ஆன் தேவினா, கெஸ்ட் வந்திருக்காங்க. வெல்கம். நீங்க கெஸ்ட் லிஸ்ட்ல இருக்கீங்களா? நாங்க இங்க பார்ட்டிக்காக வரல. ஓ, அப்ப நீங்க அதிர்ஷ்டத்துல இருக்கீங்க. இது சாதாரணமான பெரிய பார்ட்டி கிடையாது. இங்க என்ன நடக்குது? ஒரு பொம்மையோட வந்த அந்த பையன் கூடவா வந்திருக்கீங்க? ரோஜரை சொல்றீங்களா? அவன் அந்த பொம்மை பேர்ல என்கிட்ட சொல்லல. என்னன்னு தெரியல. எல்லாரும் இந்த பக்கம் சீக்கிரமா வாங்க. நம்மள கடிச்சிரும். சீக்கிரம் வாங்க. வாங்க இங்க போய்யா வாங்க. உன்னால கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியாதா? கமான் மம்பி, என் செல்லமே அழகு குட்டி, உன்னோட வேலை செய்ய நேரம் வந்துருச்சு. கமான். நீ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது.
இந்த பக்கம் வாங்க. இந்த சைடா போங்க. சீக்கிரம் இங்க வாங்க. சீக்கிரமா வந்துருங்க. ஒண்ணுமே புரியல. ஜார்ஜ், உனக்கு பாதுகாத்துக்கோ. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நாம ஒன்னா இருப்போம்னு பேசியிருக்கோம். சீக்கிரமா ஓடுங்க. ஹெல்ப் பண்ணு. ஆகன் ஹெல்ப். ஓடுங்க. ஓடுங்க. தப்பிச்சு வெளியே போங்க. அது நம்மள கடிச்சிரும். இங்க பாருங்க. இது நான் தான். இந்த பக்கம் வாங்க. அங்க நிக்காதீங்க. சீக்கிரமா ஓடுங்க. ஓடுங்க. நிக்காதீங்க. ஓடுங்க. அங்க நிக்காதீங்க. போங்க. அது நம்மள சீக்கிரம் ஓடுங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த சைடா போங்க. கதவு மூடு. கதவு மூடு. ரேஜா, கதவு திறந்து போகாத. நான் சொன்னா கேளு. நான் சொன்னா கேளு. போகாத. கேளு. நான் சொல்றது கேளு. தப்பிக்க வேற ஏதாவது வழி இருந்தா பாரு. வா முதல்ல. இந்த ஒரு தடவையாவது நான் நான் சொல்றது பாத்துக்கிறேன். கேளு. புரிஞ்சுக்கோ. கேளு. போகாத. நில்லு. என்னால எவ்வளவு முடியுமோ. கதவு திற. கதவு திறன்னு சொல்றல. ரோஜர், ரோஜர், உனக்கு ஒண்ணு இல்லையே, என்னாச்சு? உங்களுக்கு ஒரு கெஸ் தரேன்.
நம்ம கிரியேச்சர்ஸ் கூட சண்டை போட்டோம். சண்டை முடிஞ்சோன மம்பி அதோட பிரெயின் எல்லாம் சாப்பிட்டுருச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. அதுதான் அதுக்கு பவர் தருதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட எனர்ஜி அதை ஒரு சாப்பாடு மாதிரி சாப்பிடுது. ரோஜர், நல்ல வேளை நீ வந்த. கடைசியில் பாக்கெட் நீ கண்டுபிடிச்சிட்டியா? இதை எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீ திருப்பி கொடுத்துட்ட. இப்போ என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க இந்த மதிப்படுற தருணத்தை. இல்ல 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 ரோஜர், ரோஜர், நீ ஓகே தானே? நீ சேஃப் ஆயிட்ட, நம்ம பாதுகாப்பா இருக்கோம். நீ சொல்றது சரிதான். இது ஒரு வகையான ஆயுதம். இல்ல, அவ நம்ப மம்பி. இந்த மாதிரி உயிரினங்கள் தான் எப்பவும் சிக்னலை பிளாக் பண்ணிட்டே இருக்கும். இங்க பாரு, கவர்மெண்ட்ல இருந்து வந்த தகவல் படி இன்னொரு மீட்டியர் வரும்ன்றத அவங்க மறுக்கிறாங்க. அது இன்னும் சில மணி நேரத்திலேயே வானத்திலேயே செயல எழுந்துரும் சொல்றாங்க. தெற்குல இருந்து வர சில விஷயங்கள். நீ ரொம்ப அன்பா இருக்க மம்பி, ரொம்ப அழகாவும் இருக்க. இந்த ஸ்பீசிஸ நிறைய உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்குங்க. ஏன்னா இதுக்குனாலதான் அதுகளுக்கு ஆபத்து. இது ஒரு வகையான ஸ்கவுட்டிங் பார்ட்டி. மெயின் ஃபோர்ஸ் மட்டும் வந்துகிட்டு இருக்கலாம். நாம இதை வெளியே சொல்லி ஆகணும். இது ஒண்ணு எரி நட்சத்திர மழை கிடையாதுன்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். அப்படின்னா நம்ம மத்த மம்பிஸையும் கண்டுபிடிக்கணும். நீயும் கூட வரலாம், மை லிட்டில் ஃப்ரெண்ட். அப்படின்னா சரி, அது அதுகளை முட்டாளாக்கிருச்சு.
fold them.